NCERT Grade 12 Chapter 9 Coordination Compoundsல book back question solve பண்ண போறோம். Question number 9.1 Explain the bonding in coordination compounds in terms of Werner postulates அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெர்னர் தியரி கேட்டிருக்காங்க. அப்போ வெர்னர் பாஸ்டலேட்ஸை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வெர்னர் தியரியில் என்ன பாயிண்ட் இருக்கும்? ஸோ மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் exhibit two types of valency அப்படின்னு இருக்கும். என்னென்ன valency? First one primary valency, right? ஸோ primary valency அப்படின்னா என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல். ஸோ அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் இருக்கு இல்லையா, அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் சொல்லுவோம் பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை, ஸோ அந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது யார்? நெகட்டிவ் அயான்ஸ். சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ், ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி வேலன்சி நான் டைரக்ஷனலாக இருக்கும். அடுத்து செகண்டரி வேலன்சி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு வேலன்சியில் ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. இப்போது செகண்டரி வேலன்சி பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் அ மெட்டல். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா எத்தனை கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்ட் இருக்கோ அதான் அது கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்ட் சிசிபி அப்படின்னு எழுதியிருக்கேன், ரைட்? ஸோ இதை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க? ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் ஸ்பீசிஸ். ஸோ இவங்க மூணு பேர் என்ன பண்ணணும், அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் இட் இஸ் டைரக்ஷனல். செகண்டரி வேலன்சி எப்போ இருக்கும்? டைரக்ஷனலாக இருக்கும், ரைட்? ஸோ அதே மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வெர்னர் என்ன சொல்கிறாரு? தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பியர். என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன்று இன்னர் ஸ்பியர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அடுத்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்டாக பைண்டாக இருக்கும். ஸோ குரூப்ஸ் பவுண்டட் டைட்லி. ஸோ அவ்வளோ ஈஸியாக அதை ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அயானிசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இதில் இருக்கக்கூடிய குரூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணலாம், நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். குரூப்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்டட் குரூப்ஸ், ரைட்டா? அண்ட் இப்போ இந்த ரெண்டு இன்னர் ஸ்பியர் எழுதிட்டீங்க, அவுட்டர் ஸ்பியர் எழுதிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ ஜாமெண்ட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா செகண்டரி வேலன்சி. ஸோ ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பா? குரூப்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் செகண்டரி வேலன்சி. நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன், ரைட்டா? ஏன்னா செகண்டரி வேலன்ஸ் நமக்கு ஜாமெட்ரி கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா எய்தர் கேன் பி டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளேனார், ரைட்? இதே கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? ஆக்டாஹெட்ரலாக இருக்கும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா வெர்னர் தான். ஸோ வெர்னர் தியரியில் முக்கியமாக நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான். ஃபஸ்ட்டு பிரைமரி வேலன்சி அப்படின்னா என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ அது யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, என்ன அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன? அதே மாதிரி செகண்டரி வேலன்சி எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் அது எப்படி இருக்கும்? கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதில் குரூப்ஸ் எப்படி இருக்கும்? டைட்டாக பைண்டாக இருக்கும். அண்ட் அவுட்டர் ஸ்பியர்னா என்ன? ஸோ அதுக்கு ஆப்போசிட். அண்ட் ஜாமெட்ரி யார் சொல்கிறாங்க? குரூப் தட் சாட்டிஸ்ஃபை செகண்டரி வேலன்சி. எப்படி இருக்கலாம்? கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் டெட்ராஹெட்ரலாக இருக்கலாம், இல்லை ஸ்கொயர் பிளேனாக இருக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும்போது ஆக்டாஹெட்ரலாக இருக்கலாம், சரியா? ஸோ அதான் அது வெர்னர் தியரியுடைய simplified explanation, right? Thank you.